எல்லாம் கண் அத்தியாவசியமாக இருக்கிறது. எப்படி நீரின்றி அமையாத உலகம் என்று சொல்லுமோ அதை போல கண்ணொடிதான் கற்றோர் கண்ணுடையோர் கல்லாதார் முகத்தில் என்று துண்ணுடையோர் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட கண்களை எல்லாம் நம்முடைய மதுரை அரங்கு மதுரை அரங்கு கண்ணுடைய சார்பாக டாக்டர்கள்லாம் வரை தந்திருக்கின்றார்கள். சுரேஷ் மேலாளர் அவர்கள் வரை தந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இன்னைக்கு நம்முடைய பட்டுக்கோட்டை இளம்பிலேயே ஒரு 50 பேர் செவிலியர்களும் வரை தந்திருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் நேற்றைய தினம் சேலத்தில் இருந்து எம்எல்ஏ அவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக தன்னுடைய வாழ்க்கையை பொதுவாக ஆக்கிக்கொண்டு யாருடைய இளைஞராக இருந்தாலும் சரி இப்போது சரி யாரெல்லாம் கடமை செய்திருந்தார்களோ இங்கே ஓடோடு வந்து சேவை செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாம் பெற்றிருக்கின்றோம். நம்ம குடும்பத்திலே ஒரு மூத்த உறுப்பினராக இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட அண்ணனை நேற்று இரவு நீங்கள் வர வேண்டும் என்றுதான் சொன்னோம். நீங்கள் ஏன் வந்தீர்கள் என்று கேட்டுவிட்டு அதிகாலையில் வருகிறார்கள். அப்படி மதுரை அரங்கு கண்ணுறை ஏறத்தாழ 12 ஆண்டு காலமாக நம்முடைய சங்கம் துவங்கி 26வது ஆண்டு சென்றால் 2 ஆண்டு இந்த ஆண்டு இறைவனால் வந்திருக்கும் நம்முடைய அண்ணன் அவர்களுக்கும் மாவட்ட அவர்களுக்கும் கிழக்கு கடற்கரை சாலையை 2வது மக்கள் முத்துப்பேட்டை ரோட்டில் 57 லட்சம் ரூபாயை ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு அறிக்கை நாடப்பட்டு மீனவ மக்களுக்கு முடியாதவர்களுக்கு பெண்களுக்கு முன்னேற்றம் கொடுப்பதற்காக கட்டணம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற நல்ல செய்தியை சொல்லி சென்னையில் இருந்து கேரளா செல்வர்கள் எந்த யார் வந்தாலும் எது வேண்டுமானால் ஓய்வெடுப்பதற்கு கூட அப்படி ஒரு மிகப்பெரிய கட்டடத்தை கட்டியிருக்கிறோம் என்ற நல்ல செய்தியை சொல்லி இங்கே வருகை வந்திருக்கின்ற அண்ணன் அவர்களை வருக வருக என்று சட்டமன்ற உறுப்பினரும் தெற்கு மாவட்ட செயலாளர் நம்முடைய முதல்வர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள். முதல்வர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய தந்தைக்கும் அவர்கள் டாக்டர் கலைஞரோட காட்டிய வழியில் செவ்வனே இருந்து சேவை செய்வதே தன்னுடைய வாக்கு என்று நம்முடைய பக்கத்து கிராமத்தில் இருந்து அதிராமண்டலத்தில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஓடோடு வந்து குடும்ப விழாவாக அனுசரித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாத்திரை அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் அமைச்சர் நம்முடைய தொழில் எந்த நேரத்தில் நம்முடைய செல்போனை பார்த்துவிட்டால் நாளையே மிகுதல் சக்தியாக நம்முடைய தன்னம்பிக்கை ஊட்டுவதாக எங்களுடைய உலகத்திலேயே நம்பர் 1 காவலராக ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான காவலர்கள் தமிழகத்திலே இருக்கின்றார்கள், இந்தியாவிலே இருக்கின்றார்கள், லட்சக்கணக்கான காவலர்கள் அமெரிக்காவிலே இருக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாம் சேர்ந்து 250 நாடுகளுக்கு மேல் இருக்கின்ற உலகத்தில் நம்பர் 1 காவலராக தூத்துக்குடி காவலர் முருகன் அவர்கள் இங்கே வருகை இருக்கின்றார்கள். அவர்களையும் நம்முடைய துப்பாசா அவர்களையும் தலைவர் துப்பாசா ராஜா அவர்களும் சேர்ந்தவர்களும் பொருளாதார பிரகாசவர்களும் அன்போடு அழைத்த காலத்தினாலே நேற்றே வந்து தங்கி சென்றார். ஒரு துவக்கமாக வாழ்ந்தவர்கள் உடல்நிலை சரியாக தந்தை வரை வந்துவிட்டார்கள். நம்முடைய பிரார்த்தனை அவர் இந்த நாளிலே கலந்து கொள்வதற்காக வருகை வந்திருக்கின்ற வேண்டுமென்றவர்கள் என்னுடைய உதயம் கேட்ட முருகன் அவர்களையும் வருக வருகை மிக்க வைத்திருக்கின்றேன். இது அண்ணனோடு வருகின்ற மாவட்ட தலைவர்கள் அண்ணனோடு வந்திருக்கின்ற நம்முடைய நிர்வாக உறுப்பினர்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் பொது நிர்வாகத்தில் இருக்கின்ற பொதுப்பணியில் இருக்கின்றவர்கள் பல்வேறு தொழில்களில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேருக்கு காரணம் அனுமதி இந்த தலைவர் செயலர் பொருளாளர் மற்றும் மாவட்ட தலைவர்கள் நம்ம தலைவர் அமைதியாக இருக்கின்றார்கள். தலைவர் அண்ணாத்திரவர்கள் அண்ணாத்திர செல்வராக இருக்கின்றார்கள். முன்னாள் ஆதித்தவர்கள் இருக்கின்றார்கள். முன்னாள் தலைவர் பேராசிரியர் முன்னாள் இருக்கின்றார்கள். நம்முடைய முன்னாள் மாணவர் சார்பு இருக்கின்றார்கள். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு பேசுகிற நேரம் என்றார்கள். நம்முடைய டாக்டர் அவர்கள் இங்கே 3 டாக்டர் வந்திருக்கின்றார்கள், 30 செவிலியர் வந்திருக்கின்றார்கள். யாரையும் விடுபட்டுவிடக்கூடாது. ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் அத்தனை பேர் அழைத்துக் கொண்டு வந்து ஆண்டுதோறும் சென்ற ஆண்டு 215 பேருக்கு கண்டுபிடிப்பு செய்து நம்மளை எல்லாம் அங்கே பாராட்டுவதாக கவனித்தார்கள். அப்படிப்பட்ட சேவை இங்கே வந்திருக்கின்ற விருதுகளுக்கு இன்சாலா இன்னும் ஞானத்தில் வருகின்ற ஆண்டு தந்தையை மீனாட்சி விழாத்தை எதிரே மதுரை அரங்குகள் மருத்துவமனை துவக்க இருக்கின்றார்கள் என்ற நல்ல செய்தியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் சொன்னார்கள். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.